பொறாமை. இவன் பாரு நம்மளை பார்த்து இவன் பொறாமப்படுறான், இவன் வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படுறான்னு நம்ம நினைச்சுன்னு இருப்போம். நம்ம கூட இருக்கிறவனே நம்மளை பார்த்து பொறாமப்படுறான்றத போக போக தான் தெரியும். நம்ம பாடுபட்டு ஒரு லோன் வாங்கி ஹோம் லோன் வாங்கி ஒரு வீடு கட்டியிருப்போம். கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டா உள்ள வந்து வாஸ்து சரியில்லை அப்படி சொல்லிட்டு போவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருவர் வெஸ்ட் தாம்பரம் கிட்ட ஒரு வீடு லோன் வாங்கி வீடு கட்டினாரு. அங்க அவர் உறவினர் வந்து இந்த கிச்சனு வாஸ்து பிரகாரம் சரியில்லை, நீ வந்து ஹால் இல்லை அங்க நீ சமையல் பண்ணு, கிச்சன்ல சமையல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பல நாட்கள் அவர் கிச்சன்ல சமையல் பண்ணாம ஹாலில் சமையல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் 6 மாசத்துல கடன் அதிகமாகி வீடு ஊத்திட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் வந்து வளர்த்து பாவம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணம் எவ்வளோ பாடுபட்டு அந்த கல்யாணத்தை நடத்தியிருப்பாங்க. அங்கே வந்து ஒரு குறை சொல்றது, கார் வாங்கியிருப்பான் இன்ஸ்டால்மெண்ட்டில், அது வந்து இவ்வளோ கிலோமீட்டர் போகாத இந்த காருன்னு சொல்லிட்டு போகிறது. எல்லாமே பொறாமையில தான் வர வார்த்தைகளை தவிர நல்ல மனசோடு வராது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவனை பார்த்து பொறாமப்படுறதை விட நம்ம தகுதியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவனை விட அதிகமாக உழைச்சி அவன் என்னெல்லாம் வாங்குறானோ அதை வாங்க பார்க்கணுமே தவிர பொறாமப்படக்கூடாது. நல்ல மனசோடு வாழ்த்து சொல்லுங்க. வணக்கம்.